கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்ததெல்லாம் விலகி நல்ல அமைப்போடு வரப்போகிறோம். நல்ல ஒரு ஆஃபீஸை நீட்னஸாக வச்சுக்க போகிறோம். பிரிவினைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறோம். நம்ம ஒரே வார்த்தை சொல்ல போனால் பிரச்சனையும் நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல சுபத்துவம் வாய்ந்த லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பிறப்பு. சுக்கிரன் அந்த இடத்துல அமர்ந்தாவே லாபம் தாங்க. 11ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அமர்ந்தாலே லாபம் தரக்கூடிய அமைப்பு தான் அது. 11 என்பது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். ஒரு PhD முனைவர் பட்டம் என்று சொல்கிறதும் 11 தான். ஒரு மனுஷன் தேர்வில் முனைவர் பட்டம்னா அப்படின்னா அந்த அளவுக்கு தகுதி. பெரியோர்களையும் 11ஆம் இடத்தை தான் குறிச்சிட்ருக்கு. இறைவனும் சிவபெருமானுடைய இடமும் 11ஆம் இடம்தான். ஒரு மனுஷன் சிவபெருமானுடைய இடமும் 11ஆம் இடம்தான். எதையும் கருணை உள்ளம் கொண்டவர். அதனால தான் அந்த வீட்டில் அமர்றது பார் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது பார். திருவாதுரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் அந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லா சுகபோகத்தையும் இறைவன் திருபெருமானே கொடுக்க போகிறார். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சுக்கிர பெயர்ச்சி 15/6/2024 முதல் 7/7/2024 வரை நடைபெறும் சுக்கிர பெயர்ச்சி. அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் வீடான மிதுனத்தில் இடம்பெயரும் சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, ஐயா இந்த சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு 15/6/2024 முதல் 7/7/2024 வரை காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு இடம் பெயர்கிறார். நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதி. மீடியா சார்ந்த விஷயங்களை எல்லாமே சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஆயர்கலை 64க்கும் அதிபதி அவங்க தான். எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க. அது வேறு விஷயம். என்னென்னா இப்போ காலங்கள் கொஞ்சம் சரியில்லாத ஒரு நேரமாக சனி பகவானுடைய பார்வை பதியும் போது அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. ஏன்னா எனக்குன்னு 8ஆம் இடத்துலையும் ராகு பகவான், 2ஆம் இடத்துல கேது பகவான் ரொம்ப சங்கடத்தையும் சந்திச்சு வந்து வாக்குத்தரத்தை அப்படியே ஓடிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வேறு யாருன்னா கிரகங்கள் சப்போர்ட் பண்ணதுன்னா இப்பொழுது சுக்கிர பகவான் அவங்களுக்கு ஏற்புடைய காலமாகவும் லாபாதிபதி தொழில் ஸ்தானமே இனிமேல் வலுத்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக அந்த 11ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார். அதாவது தொழில் காரகனின் லாபத்துக்கு வராங்க. இனிமேல் வேலையை அவங்க தேடி போகிறதில்ல, வேலை அவங்கள தேடி வரப்போகுது, சம்பளம் அவங்கள தேடி வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. தொழில்காரகன் இது வரைக்கும் வேலைக்கு நாம் தேடி இருப்போம், ஆளுங்களை தேடி இருப்போம், ஆள் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுக்கக்கூடியகளை நெல்லியாக நாம் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டிருந்தால், வேலை இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் இந்த காலம் மாற்றி அமைக்கப் போகிறது. அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் அமர்றாரு. அதாவது காரகன் காரகத்தில் அமர்ந்து காரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வேலைக்கு 2ஆம் அதிபதியாக 2வன் அவன் 2ஆம் வீட்டுக்கும் பார்க்கணும். அப்போ தான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தையும் பார்க்கணும். அவர் வாங்கின சாரத்தையும் பார்க்கும்போது நல்ல அமைப்பில் இருக்குது ஐயா. இந்த முறை நல்ல முன்னேற்றம், லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள். இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே நல்ல லாபத்தையும் கிடைக்கல, அந்த வேலை வாய்ப்பில் ஏற்பட்ட துன்பங்களாக தான் இருக்குது. எந்த இடத்துலையும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது ப்ரொமோஷன் தரக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். வேலை சார்ந்த விஷயத்தை பற்றியே சொல்கிறேங்க ஒரே வார்த்தை. ஏன்னா 10ஆம் அதிபதி அவர் தான், 3ஆம் அதிபதி அவர் தான், 3 அவரே தான் வரார். கம்யூனிகேஷன் எல்லாமும் ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் இல்லைன்னா எல்லாமே கட்டு. தகவல் தொடர்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. உணவு சார்ந்த விஷயங்களும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நாம் கேட்டால் தான் கிடைக்கும். எல்லாமே கம்யூனிகேஷன் பண்ணணும், ஃபோன் பண்ணி சொல்லணும். ஆர்டர் பண்ணுறோம் இல்லை, சாப்பாட்டுக்கு வேணும்னு ஆர்டர் பண்ணுறோம், உங்கள் வீட்டில் ஆள் இல்லை, சமையல் பண்ண முடியல, திடீர்னு ஆர்டர் பண்ணக்கூடிய காலம். பசி எடுத்துக்கிச்சு, டைம் ஆகி போச்சுன்னா ஆர்டர் பண்ணுறோம் இல்லை, ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணுறோம் இல்லை. அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. நம்மளை நல்ல வருது. இது வரைக்கும் வேலையில் சேர்ந்த வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்ததெல்லாம் விலகி நல்ல அமைப்போடு வரப்போகிறோம். நல்ல ஒரு ஆஃபீஸை நீட்னஸாக வச்சுக்க போகிறோம். பிரிவினைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறோம். நம்ம ஒரே வார்த்தை சொல்ல போனால் பிரச்சனையும் நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல சுபத்துவம் வாய்ந்த லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பிறப்பு. சுக்கிரன் அந்த இடத்துல அமர்ந்தாவே லாபம் தாங்க. 11ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அமர்ந்தாலே லாபம் தரக்கூடிய அமைப்பு தான் அது. 11 என்பது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம்.
ஒரு PhD முனைவர் பட்டம் என்று சொல்கிறதும் 11 தான். ஒரு மனுஷன் தேர்வில் முனைவர் பட்டம்னா அப்படின்னா அந்த அளவுக்கு தகுதி. பெரியோர்களையும் 11ஆம் இடத்தை தான் குறிச்சிட்ருக்கு. இறைவனும் சிவபெருமானுடைய இடமும் 11ஆம் இடம் தான். ஒரு மனுஷன் சிவபெருமானுடைய இடமும் 11ஆம் இடம் தான். எதையும் கருணை உள்ளம் கொண்டவர். அதனால தான் அந்த வீட்டில் அமர்றது பார் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது பார். திருவாதுரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் அந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லா சுகபோகத்தையும் இறைவன் திருபெருமானே கொடுக்க போகிறார். சிவபெருமானே கொடுக்க போகிறாருங்க நம்மளுக்கு. விடுங்க, இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சுக்கிரன் இல்லையேன் சிவன் இல்லை என்று கூட சில டைமில் கதலோடு சொல்லியிருக்காங்க. சிவன் இல்லையேன் சுக்கிரன் இல்லை என்று தான் சொல்லியிருக்காங்க. அவர் பேரே வெள்ளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட கொடுத்துருக்கார். அவர் பேரே வெள்ளீஸ்வரர், வெள்ளி மலை என்று சொல்லக்கூடிய வெள்ளையங்கிரி என்று சொல்கிறோம் இல்லை, வெள்ளீஸ்வரர். சுக்கிரன் இல்லையேன் திருமணம் இல்லை, சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை, சுக்கிரன் லாபத்தில் இல்லையான ஒரு மனுஷன் பெரிய முன்னேற்றம், மார்க்கெட்டிங் எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயங்கள், இந்த கலைத்துறை என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு நாடகன் நடிகை எல்லாருமே ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறதே அதான். எம்ஜிஆர் முதல் கொண்டே சொல்கிறேன், கலைஞர் முதல் கொண்டு எல்லாமே கலைத்துறையில் இருந்தவங்களாம் பெரிய பெரிய லெவலில் தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச், ரஜினிகாந்த் எல்லாமே பார் ஓங்கியிருக்காங்க. அவங்களாம் அந்த கலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. ஒரு 24 நாட்கள் நல்ல ஒரு அமைப்பு தான் சுவாமி. சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து நல்ல ஒரு அமைப்போடவும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகப் போகுது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகுது. முதல்ல கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தடையெல்லாம் உடைய போகுது. நம்மளுக்கு படிக்கட்டாக மாறப்போது. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறோம், சுப சார்ந்த விஷயங்களுக்கும் கலக்க போகிறோம். பெரியோர்களுக்கு நம்ம இந்த எப்படி சொல்கிறதுனா பெரிய மதிப்பு, ரொம்ப வயதான மூத்தவர்களுக்கெல்லாம் நாம் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்க்காத விட்டுட்ருப்போம். பெற்றவங்களாகட்டும், நம்ம தாத்தா பாட்டி என்று சொல்கிறவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து நாம் கொஞ்ச நாளைக்கு இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதாங்க சந்தோஷமே, பெரிய சந்தோஷமே. முதியவர்கள், அதாவது அனாதையிலெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதெல்லாம் விட கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நாம் பெற்ற குழந்தைகள் நம்ம அனாதை இல்லத்துக்கு அனுப்புறது அதை விட கொடுமையான விஷயங்கள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது தள்ளவே கூடாதுன்னு. இதெல்லாம் டைமிங்கில் மனதில் இருக்கிறதுக்கு சொல்லிடுறேன் நான். என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. இந்த தாக்கத்தை குறைக்கும், அவங்கள ஆதரிக்கத்தும், அந்த அநாத ஆசிரமத்துக்கு நாம் சென்று உதவிகள் செய்யறதுக்கும், பெரியவங்களுக்கு நாம் உதவி செய்யும்போது நம்ம தீவினைகள், இறைவன் நேராக நாம் அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது ஒருவருக்குன்னா, இவங்களை மாதிரி பெரியோர்களுக்கு நாம் ஆதரித்து அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் கொடுக்கறதுக்கு, உணவு சார்ந்த விஷயத்தை நாம் வழிகாட்டுது, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உடைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கறதுக்கு, செல்வங்களை அவங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் நம்ம தீவினைகள் அகலும் என்று தான். சனி பகவானே அதனோட அவருடைய கண்ட்ரோலே அதான். நீ என்ன நல்லது செஞ்சுருக்க உனக்கு நான் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நீ எதனா நல்லது செஞ்சுன்னா உன்னுடைய பிரச்சனைகள் தடையிலேருந்து நான் உன்னை ஒதுக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ சிறப்பு சனி பகவானுடைய தன்மையை தான். ஏன்னா சனியோட பார்வையில் நம்ம இருக்கிறதால தான் இந்த நல்லது நான் சொல்கிறேன். சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல நாம் என்னென்ன உதவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஐயா செல்வம், அதன் மூலயமா உதவி செய்து வாருங்கள். உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும், பெற்றோர் சார்ந்த விஷயமாகட்டும், லாபம் என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் நாம் எதனா போட்டிருந்தால் அதெல்லாம் லாபமாக வரக்கூடிய காலங்களாக இந்த 23 நாட்கள் 24 நாட்கள் அமைய தான் போகுது. ரொம்ப நாளாக கொடுத்துருந்தா அந்த பாக்கி வரலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையும். இந்த 23 ஊர் சுற்றுகின்ற பயணம், அதாவது ஊர் சுற்று பயணம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நாம் முன்னெடுக்க போகிறோம். ஆலயம் சார்ந்த விஷயத்திலே நாம் சென்று பார்த்து இறைவனை பார்க்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப் போகிறது. அதுவும் இல்லாமல் இளைய சகோதரிக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களும் நம்ம வீட்டில் வர போகிறாங்க. அவங்களோட தொடர்புகளும் ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை, ரொம்ப நாளாக நம்ம தடையாக இருக்கிறவங்களோ, சொத்து பிரச்சனையில் தடையாக இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அமைப்பையா. இந்த சொத்து பிரச்சனையில் எதுவும் அதாவது கையெழுத்து போட்டால் கூட கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க. மெயினான விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனைலாம் நான் தீர்த்துக்குவேன், அந்த இடத்த கொஞ்சம் நம்ம சேல்ஸ் பண்ணி விட்டால் ஒரு தொந்தரவு இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தியா. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் ஈஸியாக. அவங்களே சரி ரைட்டு விடு, கையெழுத்து போட்டு விட்டுடலாம், விடுங்க, அவரும் பழச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சேர வேண்டியது எடுத்து நான் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரும். லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்தாலே நம்மளுக்கு லாபத்தை தான் கொடுக்கும்.
அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் நேராக 5ஆம் இடத்தை பார்த்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போகுது. அதான் சொன்னது, மகாலட்சுமி யோகம் பெற போகிறோம் நம்மளுக்கு. அது ஒன்று போதும் இல்லையா, இது ஒன்றே போதும் நம்மளுக்கு. லக்ஷ்மி கடாட்சம் வந்தால் மாதிரி தான் இந்த நாட்களில் நம்மளுக்கு செல்வங்களும் செல்வம் சார்ந்த விஷயங்களும் அன்பு சார்ந்த விஷயங்களும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகி நல்ல அமைப்புகள், பிரிந்திருந்த உறவுகள் கூட சேரக்கூடிய காலங்களாக அமையும். சுக்கிர பகவான் எப்போ பார்க்குறாரோ திருப்பியும் காதல் சமன்பாடு உருவாயிடும். ரொம்ப நாளாக சொன்ன காதல் என்பது எல்லாமே ஒரே கொச்சையாக நினைக்கக்கூடாது. காதல் என்பது ஒரு புனிதமான வார்த்தை. அதான் சொன்ன, காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் காவது என் நாதன் நாமமே நமச்சிவாயவே. நமச்சிவாயன் மந்திரத்தை சொல்லுங்கள். சிம்மராசிகாரங்க பிரதோஷ வழிபாடையும், அதாவது வெள்ளிக்கிழமை தோறமும் 6 to 7 சுக்கிர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள். சிம்மராசி தான் இல்லை, எல்லா ராசிக்குமே சொல்கிறேன் சுவாமி. இந்த முறை சுக்கிர ஓரையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வருகின்ற வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை 6 to 7 காலையில் வருகின்ற சுக்கிர ஓரையை பயன்படுத்தி வந்து நம்ம வீட்டில் சுத்தப்படுத்திட்டு கோமியம் சார்ந்த விஷயங்கள் பசு கோமியத்தை தெளிச்சுட்டு வீட்டில் ஊதுபத்தி தூபகோட்சம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு 6 to 7 நம்ம விளக்கை ஏற்றி வச்சு நம்ம குலதெய்வத்தையும் திருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த மம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நமோ லக்ஷ்மி நாராயண 108 முறை எழுதி வாருங்கள். உங்கள் துன்பங்கள் விலகக்கூடிய காலங்களாகும், கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலங்களாக ஒவ்வொன்றும் செய்யும் போது தாங்க ஒவ்வொரு 10 ரூபாய் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு வேலை செய்யும் போது அந்த 10 ரூபாய் சேமித்து வைக்கணும். இப்படி தான் பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு தான் நாம் புரியும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்ற மாதிரி ஒவ்வொரு புண்ணியத்தை நாம் இப்போ தேட ஆரம்பித்தா தான் நம்ம கடைசி நேரத்துக்கு புண்ணியத்துக்கிட்ட போக முடியும். அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக சுக்கிர ஓரையை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கடன் பிரச்சனை தீரலையா, அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை வேண்டுங்க. அன்றைக்கி மகாலட்சுமி வழிபடுங்க. 6 to 7 இந்த ஓரை ரொம்ப மிகவும் சிறப்பாக கொடுக்கும். காலையில் வெள்ளிக்கிழமை வருகின்ற 6 to 7 ஓரை சுக்கிர ஓரை நற்பலங்களையும் நல்ல விதமான லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய காலங்களாக அமைந்து பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியத்துக்கும், அதாவது செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்களாக அமையும். முக்கியமாக சந்தான பாக்கியம், ஏன்னா 5ஆம் இடத்துல பார்வை பதிந்தாலே அதுதான் மகாலட்சுமி. ஐயா 16 பேர் என்று சொல்லக்கூடிய செல்வத்திலையும் அதுவும் சந்தான பாக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு 1000 கோடி செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை பேர் என்பது ரொம்ப முக்கியம். அவனை கத்தி கொண்டு குத்தக்கூடிய காலங்களாக அவருக்கு மட்டும் இல்லை, அதில் வேதனையில் யாராலையும் அனுபவிக்க முடியாது. நாங்கள் எவ்வளோ ஜெயித்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் கடவுள் நம்மளை தோக்கடிச்சிருவோம். அவ்வளோ சாதாரண விஷயங்கள் இறைவனை அப்போ தான் நாம் பார்ப்போம், நம்மளுக்கும் சோதனை வச்சுட்டானான்னு சொல்லிட்டு. அந்த மகாலட்சுமி யோகம் பெரு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். சுக்கிரன் இருந்தால் தான், அவர் கொடுத்தாதான் எல்லாமே. அவ்வளோ சிறப்பு அவர். அனைத்துக்கும் சுக்கிரனே யோககன் என்று சொல்லக்கூடிய அமைப்பே கொடுத்துருக்காங்க. சுக்கிரன் இல்லையே சுகபோகம் இல்லையே, கலத்திர காரகன் அல்லவா. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் போது நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். ஐயா கெடுதலான விஷயங்கள் 1000 இருக்கட்டும், துன்பமே இருக்கட்டும், நாம் கஷ்டப்படலாம், இன்பத்தையும் சேர்த்து உணவு வேணும். எல்லா நேரமும் நாம் கஷ்டப்பட்டுருக்கோம், சாப்பிட்ற டைமில் சாப்பிட்லையா, அதுக்கோசமாக உழைக்கின்ற நேரத்தையும் போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்பமும் காணும். எல்லாம் அதே மாதிரி தான் சுக்கிர பகவான் நாம் இடத்துக்கு 5ஆம் இடம் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது லக்ஷ்மி கடாட்சம் பூர்வ புண்ணியம் வலுத்து நம்ம குலதெய்வ அருள் விளக்கக்கூடிய காலங்களாகவும் குலதெய்வ அருள் பெறக்கூடிய காலங்களாக அமையப்போது. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள், நல்ல அமைப்பு, பெரியோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலங்களும், குருநாதர்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. குருநாதருடைய அருள்லாம் கிடைக்க போகுது ஐயா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட, அந்த லக்ஷ்மி நாராயணனை வழிபட 6 to 7 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி, அதாவது கடன் பிரச்சனையாகட்டும், நோய் பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய காலங்களாக அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் பசுவுக்கு தானத்தை பெற்றுத்தர, அதாவது பசுமாடுகளுக்கு தானங்கள் செய்ய உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், அந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம் எதனா செய்யணும், உணவு சார்ந்த விஷயத்தையும் நாம் முன்னெடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருந்தா நல்ல அமைப்போடு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி யோகம் பெறக்கூடிய காலங்களாக அமைந்து நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.